ஹாய் கைஸ், என்னதான் இந்த படத்துக்கு பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் வந்தாலும் லோகேஷ் கனகராஜுங்கிற ஒரு மனுஷன் இருக்கா, கண்டிப்பாக மினிமம் கேரண்டியாக படத்தில் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் இந்த படத்துக்கு போனேன். பட் படம் முடிஞ்சு வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்கிறது அப்படின்ட்டு ஒன்று ரொம்ப யோசித்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா அனிருத். கண்டிப்பாக இன்னும் எத்தனை படத்துக்கு தான் நம்ம அனிருத்தையே ஃபஸ்ட்டு ரீசனாக சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரியல. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த படத்துக்கும் அனிருத் தான் வேலையே பக்காவாக பண்ணிட்டு போயிட்டாப்புல. அவர் மூலிமா ஒரு 4 மொமெண்ட் கிரியேட் ஆகுறது, அவரோட மியூசிக்னால நம்ம அங்கே தேட்டரில் அந்த எரப்ட் ஆகுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குது. ஸோ அனிருத் பக்கா அவர் வேலையை பண்ணிட்டாரு. அதை தாண்டி படத்தில் அந்த டீஏஜிங் போர்ஷன் யாருமே பெருசாக எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ நான் கோட் படத்துக்குலாம் டீஏஜிங் பற்றி தான் மெயினாகவே ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் படத்தில் பெருசாக ஒர்க் ஆகலை. பட் இந்த படத்துக்கு அவங்க அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை. பட் படத்தில் பயங்கரமாக ஒர்க் ஆனது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீஏஜிங் போர்ஷன் தான். அந்த ஷிப்பிங் ஹார்பரில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பக்கா தேட்ரிக்கல் மூமெண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது. அந்த மாதிரி படத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் சீன், அதாச்சும் ஸ்ருதிஹாசன் அவங்க சிஸ்டர்ஸ்லாம் ஒரு ஹாஸ்டலில் இருப்பாங்க. அங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் நடக்கும். அது ஆக்சுவலாக வெறும் ஃபைட் மட்டும் இல்லாமல் ரஜினியோட அந்த ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு ஃபன்னியான ஒரு டோன் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட நாகார்ஜுனாட்ட ரஜினி ஒரு 2 நிமிஷம் பேசுவாப்பில், அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாப்பில். ஆக்சுவலாக நம்ம எப்போ கடைசியாக ரஜினி எந்த வித ஆக்ஷன் சீக்வன்ஸு இந்த ஸ்டைல் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் வெறும் நடித்தார், வெறும் பேசினார் அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப ரேர் தான். அந்த வகையில் அந்த சீன் ரொம்ப யூனிக்காகவே இருந்துச்சு. கண்டிப்பாக கைதி படத்தில் டில்லி சொல்கிற ஃப்ளாஷ்பேக் அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே இந்த சீன் ரஜினிக்கு ஒரு யூனிக்காக நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கு, நீங்கள் விக்ரம், லியோ, மாஸ்டர்லாம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு இன்டர்வல் பிளாக் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான இன்டர்வல் பிளாக் அப்படின்னே சொல்லலாம். பட் அதில் என்ன எனக்கு பெருசாக இடிச்சுதுன்னா, நாகார்ஜுனா கிங் பின் அவ்வளோ பெரிய ஆள். அவர் முன்னாடி அவரை பொறுத்த வரைக்கும் ரஜினி ஒரு சாதாரண ஆள் தான். அவர் பாட்டுக்கு திடீர்னு ஒரு வாள் எடுக்கிறாப்புல, நாகார்ஜுனோட ஆளை கொல்றாப்புல. அதுக்கு நாகார்ஜுனா ஒன்றும் பெருசாக ரியாக்டே பண்ண மாட்டாரு. அஃப்கோர்ஸ் நீ கொல்லலாம், நானே கொண்டிருப்பேன், பட் நீ ஏன் கொன்னேன்னு கேட்டாலுமே அவ்வளோதான், அதை அப்படியே விட்ட, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு விடுறாரு. ஏன் அவர் விட்டாரு அப்படின்னு தெரில. பட் ஹீரோயிக் மொமெண்ட்டாக பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் கூட படத்தில் ஓகே தான். நமக்கு பெருசாக இன்னும் எதுவுமே ஃபஸ்ட் ஹாஃபில் புரியாது. யார் தான் இந்த தேவா, என்ன தான் நடக்குது அப்படின்னா நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஓகே அப்படின்ட்டு ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்டரியில் தான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போவோம். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் ஏதோ பெருசாக இவங்க சொல்ல போகிறானுங்க, பயங்கரமாக நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். அஃப்கோர்ஸ் செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க, நிறைய ட்விஸ்ட்டு இது அதுன்ட்டு சொல்கிறாங்க. பட் எந்த ட்விஸ்ட்டுமே நமக்கு பெருசாக ஒர்க்கே ஆகலை படத்தில். ட்விஸ்ட்டு கூட விடுங்க, நமக்கு இப்போ ஒரு சில விஷயம் நமக்கே தெரியும். உபேந்திரா கேரக்டர் ரஜினிக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு கடைசியில். ஆமீர் கான் நாகார்ஜுனா கூட பெரிய ஆள், அடுத்து இவர் வருவார் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. அந்த சீன்ஸ் கூட படத்தில் பெருசாக ஒர்க் ஆகலை. அந்த உபேந்திரா சீன்லாம் அனிருத் மியூசிக் அவ்வளோதான். அனிருத் மியூசிக்காக தான் அந்த சீன் கொஞ்சம் ஒர்க் ஆகுதே தவிர அதை தாண்டி அந்த சீனில் பெருசாக ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த படத்தோட வில்லன் நாகார்ஜுனா. மனுஷன் உண்மையிலே பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பாப்பில். நீங்கள் ஐ எம் த டேஞ்சர் அந்த சாங் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவலாகவும் சரி, நாகார்ஜுனாவும் சரி அவ்வளோ ஸ்டைலிஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் ஒரு வில்லனை ஷோகேஸ் பண்ணால் மட்டும் போதாது. அந்த வில்லன் இந்த படத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் வில்லனிசமாக. அப்படி இந்த படத்தில் அவர் ஏதாச்சும் பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. லிட்டரலாக சும்மா வருவார், போவார், ஸ்டைலிஷாக பார்ப்பார், சுடுவார், அப்படியே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் லோகேஷோட பழைய படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மாஸ்டர் படத்தில் இந்த பவானிலாம் இன்னுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இப்போ வர லோகேஷ் படங்களில் அந்தளவுக்கு பெருசாக வில்லன் கேரக்டரே இல்லை. இப்போ நீங்கள் லியோலே பார்த்தீங்கன்னா அர்ஜுன், சஞ்சய் தத் எல்லாமே சும்மா வராங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சேம் வித் கூலி. இங்கேயுமே நாகார்ஜுனா ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். இன்னொரு விஷயம், நாகார்ஜுனா தான் மெயின் வில்லனா அப்படிங்கிறதே நமக்கு இந்த படத்தில் தெரில. ஃபஸ்ட்டு நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் அப்படின்ட்டு காட்டுறாங்க. அப்புறம் இல்லை சௌபின் இருக்கார், அவர் வேறு மாதிரி அப்படின்ட்டு சௌபினை காட்டுறாங்க. அப்புறம் சௌபினும் இல்லை, சௌபினோட ஒய்ஃப் தான் மெயின் வில்லி அப்படின்ட்டு அவங்க மலிவு விலை ஏஜென்ட் டீனாவாக திடீர்னு மாறிடுறாங்க. அப்புறம் அவங்கள திருப்பி கொண்டுட்டு நாகார்ஜுனா அகெயின் அவர் தான் மெயின் வில்லன் அப்படின்ட்டு வராங்க. அப்புறம் அவர் சாகும்போது இல்லை எனக்கும் மேலே தாகா இருக்கான், தாகா வருவான் பாரு அப்படின்ட்டு போகிறாரு. சரி, தாகா அவராச்சும் ஏதாச்சும் வில்லனிசமாக பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவரும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. லோகேஷ் படம் அப்படின்னாலே அந்த ஃபைட் சீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். விக்ரமாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக நல்லாவே இருக்கும். பட் இந்த படத்தில் யூனிக்கால் இல்லைனா கூட பரவாயில்ல, ரொம்ப சுமாராக இருந்துச்சு ஃபைட்லாம். ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் சீன்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த எந்த ஃபைட் சீனுமே பெருசாக ஒர்க் ஆகலை. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வர அந்த மேன்ஷன் ஃபைட் சீட்லாம்
ரஜினியோட தலை மட்டும் தனியாக போயிட்டு வருது. ஒன்று கிராஃபிக்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்கணும், இல்லையா அப்படி ஒரு வேற ஒரு ஆளை வச்சு ஷூட் பண்ணாமல் ரஜினியை வச்சு அவருக்கு என்ன முடியுமோ அப்படி ஒரு ஃபைட் சீன் ஷூட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. அந்த மாதிரி இந்த விண்டேஜ் சாங் வந்து ஆல்ரெடி இது வந்து ரொம்ப அழுத்து போச்சு. பட் பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல விண்டேஜை நல்லா கட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கூட அந்த பாட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இங்கே வர அந்த பாட்டு அந்த ஃபைட்டு எதுவுமே சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. ஸோ மொத்தத்தில் நம்ம எல்லாருமே பிறந்ததுலேருந்து ரஜினி படம் அப்படிங்கிறத பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அதனால் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அந்த ஒன்றுக்காக மட்டுமே இந்த படத்தை போய் பார்க்குறது அப்படின்னா வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமான விஷயம் தான் டோட்டல் ரிவ்யூ. தேங்க்யூ கைஸ், பை.